பிரதானமாக இப்போது ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா இருக்கின்ற சகல எதிரணியினையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டு எதிரணியை உருவாக்குவதற்கான முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதான ஒரு செய்தி இருக்கிறது. எனவே அதில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய மௌபிய பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. விபக்ஷே பொது வேதிகாவ கதாவகட்ட லபன சத்தியே சாக்கச்சாவாக் என்பதான ஒரு செய்தி இன்றைய மௌபிய பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எதிரணிகள் எல்லாம் ஒரு பொது தளத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை இப்போதும் இடம்பெற்று 2 கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸினுடைய வீட்டில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. தமிழ் முஸ்லிம் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பல்வேறுபட்ட தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது எதிரணியை கொண்டு வந்து அதனூடாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கின்ற விடயங்கள் அல்லது வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கின்ற விடயங்கள் என பல செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான இந்த குழு இப்போது செயற்பட ஆரம்பித்திருப்பதாக தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இருப்பதை காணலாம். எனவே இந்த நாட்டிலுடைய பொருளாதார பிரச்சனை, அதே போல சமூக பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்களை இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு அதனை தீர்ப்பதற்கான இணக்கப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரந்துபட்ட ஒரு பொது தளத்தை நிர்மாணிப்பதற்கான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவிக்கிறார். எனவே இவ்வாறான இந்த பேச்சுவார்த்தையின் போது கிட்டத்தட்ட கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் ஜிஎல் பீரிஸ், அன்று பிரதேஷ் நயாப்பா, சுசில் பிரேமஜாயந்த், பாட்லி சமிக் ரணபக்க, மஹிந்த அமரவீர, மனோ கணேசன், நிஷாம் காரியப்பர், மிலிந்த மொரகொட, ரிஷாட் பதுயுதீன், தயாசிரி ஜெயசேகர, ரமேஷ் பத்திரன, லசந்த அழகியவண்ண, மஹிந்த திசாநாயக்க, பிரேமதாசி தொலவத்த, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதன் போது பொது எதிரணி ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டங்கள் இருக்கிறது. அதுவும் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான இந்த குழு இருக்கிறது என்பதான ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே இவர்கள் ஒன்றாக இணைந்து சென்று எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து அவரையும் இதில் எடுத்துக் கொள்வதற்கான விடயங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் தலைவர் யார், அதனுடைய திட்டம் என்ன, எதிர்கால நோக்கம் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை உறுதிப்பட தெரிய வரவில்லை. எனவே இவர்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள் என்ற விடயம் மட்டும் இப்போது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது.